என்னோட பொண்ணுதான் இறந்து போனது. இப்ப நான் இந்த கோரிக்கை எதுக்கு வைக்கிறேன்னா, என் கணவர் மேலதான் இப்ப கோரிக்கை நான் வைக்கிறேன். என் பொண்ணு இறந்து போயிடுச்சு. நேற்று போஸ்ட்மார்டம் பண்ணி குழந்தைய என் கண்ணுல இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. நேத்துலாம் எனக்கே தெரியாம பின்வாசல் வழியா என் குழந்தைய ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் நான் இங்கிருந்து போறக்குள்ள நான் இங்கிருந்து போன் பண்றேன் அவருக்கு. இடையில எங்க ஆம்புலன்ஸா காணோம், அம்மா எனக்கே தெரியாம இந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்காட்டி போனை கட் பண்ணி போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் பின்னாடி கார் பிடிச்சி கரெக்டா ஒரு 8 மணிக்கு நாங்க போக நாங்க போன் எல்லாத்துக்கும் சொந்தக்காருக்கு போன் பண்றப்போ நாங்க போயிட்டு இருக்கோம்னு மட்டும் தான் சொன்னாங்க. நாங்க இங்க இருந்து அங்க போறக்குள்ள அம்மாவோட சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாம என் பிள்ளைய எரிச்சுட்டாங்க. குழந்தைய நான் கண்ணுல பார்க்கவே இல்லை. என்கிட்ட ஒரு என்னோட சம்மதம் என்னன்னு கூட கேட்கவும் இல்லை. என்னோட சம்மதம் என்னன்னு வாங்கவே இல்லை. இந்த சைட்ல இருந்து என்னன்னா, நாங்க ஃபர்தரா எதுவும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா, திடீர்னு ஏதாவது டேட்டாஸ் தேவைப்படுதுன்னா பாப்பாவோட திடீர்னு என் குழந்தையோட மறக்காம ஒரு ஏதாவது அது எடுத்து செக் பண்ணணும், குழந்தையோட நோண்டி எடுக்கணும் அப்படின்னா குழந்தையோட பாடி எங்க கிட்ட இல்ல. என்னோட சம்மதமே இல்லாம குழந்தைய எரிச்சுட்டாங்க.